நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்முடைய ஆண்டவராகிய தேவனை நாம் தொழுது கொள்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே எங்களை நீர் அழைத்து வந்து உம்முடைய சன்னிதானத்திலே எங்களை அமரச் செய்து உம்முடைய சத்தத்தை கேட்கவும் உம்முடைய வேதத்தை வாசிக்கவும் உம்மை போற்றி பாடவும் கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நீர் பாராட்டின எல்லா கிருபை இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் எங்களுடைய வாயின் வார்த்தைகள் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். மிக மகிழ்ச்சியான ஒரு நாளிலே உங்கள் மத்தியிலே நின்று உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை தொழுது கொள்ள கற்றுக் கொடுத்த இந்த ஸ்லாகத்துக்காக நன்றி செலுத்துகின்றேன். ஆயர் அவர்கள் சொன்னது போல இந்த நாள் சிறப்பான நாள். ஆசிரியர் தினத்தை செப்டம்பர் 5ஆம் தேதி கொண்டாட இருக்கின்றோம். ஆகவே திருச்சபை, நம்முடைய தென்னிந்திய திருச்சபை இந்த நாளை ஆசிரியர் ஞாயிறாக அனுசரித்து கொண்டிருக்கிறார். டீச்சர்ஸ், ஆசிரியர்கள் நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நபர்கள். ஒருவேளை அது சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், வயோதிபர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஆசிரியர்கள் அவர்கள் ஆற்றின பங்கை நாம் ஒருபோதும் மறக்க இயலாது. இந்த நாளிலும் அவர்களை நினைத்து பார்த்து அவர்களால் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நாம் எண்ணி பார்த்து கர்த்தர் அவர்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு வழிநடத்தியிருக்கின்றார் என்பதை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் எந்த ஸ்கூலில் போனாலும் இந்த வசனத்தை அங்கே எழுதியிருப்பார்கள். அது நீதிமொழிகள் 9:10. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு என்ற வசனத்தை எல்லா கல்விக்கூடங்களிலும் பள்ளிகளிலும் நாம் காண்கின்றோம். சிறு பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுத்திருக்கின்றோம். மிகவும் அடித்தளமான ஒரு வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த உலக அறிவு நமக்கு தேவை. ஆனால் ஆண்டவர் அருளும் ஞானம் நம்முடைய வாழ்வுக்கு தேவை. நம்முடைய நித்திய ஜீவனுக்கு தேவை. சாக்ரட்டிஸ், த கிரேட்டஸ்ட் ஃபிலாசபர், உங்களுக்கு தெரியும். அவர் இந்த நாலேஜ் அண்ட் விஸ்டமை குறித்து அவருடைய சிந்தனையை நான் வாசிக்கின்றேன். A knowledgeable person may be knowing things, however he may act foolish, as he may be too confident of what he knows. A knowledgeable person may act foolish, as he thinks he is too confident of what he knows. But a wise person, on the contrary, cannot act foolish, as he knows his limitations. He knows what he does not know. எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறவர்கள் ஞானவான்கள் அல்ல. எனக்கு நிறைய தெரிய வேண்டும், நான் அறிய வேண்டியது நிறைய இருக்கின்றது என்று சொல்லுகிறவர்களே ஞானவான்கள். Nobody knows everything.
The life is teaching lot of lessons to us every day. இல்லையா? என்னுடைய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சரை இன்றைக்கும் நான் நினைவு கூறுகின்றேன். உங்களில் எத்தனை பேர் நீங்கள் அந்த மாதிரி ஒருவேளை உங்களுடைய ஃபஸ்ட்டு மேபி எல்கேஜி ஆர் யூகேஜி ஆர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக நினைவு கூறும். ஏனென்றால் next to our father and mother, the teacher takes a very important vital role. அவங்க என்னுடைய சர்ச் மெம்பர் ரோசலின் அவங்க பேர். அவங்க பையனும் என்னுடைய ஃப்ரெண்டு, நானும் அவங்க ஒன்றா அவங்க கிளாஸ்லேயே படித்தோம். அப்பாவை நல்லா தெரியும், சர்ச் மெம்பர், வீட்டுக்கும் வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உறவு அந்த காலங்களில் இருந்தது, அந்த பிணைப்பு இருந்தது. They carry ourselves so concerned. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலே பல்வேறு ஆசிரியர்களை கடந்து வந்திருக்கின்ற வாழ்வு தான் நாம் இருக்கின்றோம். இன்றைக்கு what we are is nothing but because of the so many teachers who taught us. நம்மை பயிற்றுவித்து, நம்மை ஊக்கப்படுத்தி, நமக்கு கற்றுக் கொடுத்து, நம்மை உற்சாகப்படுத்தி வளர்த்த செகண்ட் பேரண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ். ஒருவேளை இந்த ஆலயத்தில் எத்தனை பேர் நீங்கள் ஆசிரியர்களாக இருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. will you please raise your hands, teachers. ஆனால் நான் சொல்லுகிறேன், நாம் மட்டும் டீச்சர்ஸ் அல்ல. Everybody is a teacher. Everyone is a teacher. One who guides others. எதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் டீச்சர்ஸ். எதையெல்லாம் நமக்கு டீச் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் டீச்சர்ஸ். வழிகாட்டுகிறவர்கள் டீச்சர்ஸ். அப்பா அம்மா டீச்சர்ஸ். போதகர் டீச்சர். ஃப்ரெண்ட் இஸ் a டீச்சர். நம்மை உற்சாகப்படுத்துகிறவர் ஒரு ஆசிரியர். நம்மை நடத்துகின்றவர், நம்மை நல்வழி காட்டுகின்றவர் ஒரு ஆசிரியர். நாம் நீதிமொழிகளை வாசிக்கலாம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். வாட் இஸ் ஃபியர் ஆஃப் த லார்ட்? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் சத்தியம் ஆள வேண்டும், ஞானம் நம்மை வழிநடத்த வேண்டும். ஞானம் நமக்கு வேண்டுமென்றால் தீமையை வெறுத்து கர்த்தரை நேசிக்க வேண்டும். நிறைய இடத்துல பயம் என்றால் சிறு பிள்ளைகள், வாலிபர்களுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை. ஆனால் இங்கு வேதம் நம்மை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று கூறினாலும் அது கர்த்தர் மேல் நாம் கொண்டிருக்கின்ற அன்பை குறிக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். இட் இஸ் த லவ் ஆஃப் காட். Fear of the Lord மட்டுமல்ல, the love of God is the beginning of wisdom. ஆண்டவரை நாம் எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறோமோ அவ்வளவாக ஞானத்தை நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொள்கின்றோம். நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி ஒரு கோட்டை சொல்லியிருக்கின்றார்கள், அதையும் நான் வாசிக்கின்றேன். Where there is righteousness in the heart, there is harmony in the house. Where there is righteousness in the heart, there is harmony in the house. When there is harmony in the house, there is order in the nation. When there is order in the nation, there is peace in the world. அவரும் சமாதான பிரபுவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை இந்த கூற்றிலே பிரதிபலிக்கின்றார் என்பதை நாம் நன்றாக காணப்படும். Righteousness, the word that comes from the Bible. Harmony and order and peace. ஆகவே நம்முடைய வாழ்விலே, நம்முடைய உள்ளத்திலே நீதி தரிக்கும் பொழுது அனைத்தும் சரிபடுகிறது. நம்முடைய வீட்டிலே ஒரு ஆர்டர்லினஸ், ஒரு ஒழுங்கு, நம்முடைய நாட்டிலே ஒரு நிலையான ஒரு செயல்பாடுகள், உலகத்திலே சமாதானம். ஸோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
உலக இரட்சகர். இஸ் நாட் ஓன்லி ஃபார் அ நேஷன், இஸ் ஃபார் த வேர்ல்ட். உலக இரட்சகர். இந்த உலகமே அவருடைய திருச்சபை தான். God gave his life for this world. உலகத்திற்காக, உலகத்தை மீட்க தன்னை அர்ப்பணித்த ஆண்டவர். ஆகவே இந்த உலகத்தை அவர் ஒரு குடும்பமாக பார்க்கின்றார். திருச்சபையாக நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். ஆனால் இது ஒரு சிறிய ஒரு அங்கம். ஆனால் the world is the biggest, the whole church. திருச்சபை, உலக திருச்சபை. உலகமாக இந்த நாளிலே ஆண்டவரை நாம் தொழுது கொண்டிருக்கின்றோம். The whole world is worshipping the Lord today, right now. இந்த நீதிமொழிகள் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒன்றாம் நீதிமொழி 1ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், என் மகனே, என் மகனே, என் மகனே என்று சொல்லும் பொழுது மகள்கள் எல்லாம் எனக்கு இல்லை என்று நினைக்காது. இட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். மகனே, மகளே என்று துவங்குகிறதை நாம் பார்க்கிறோம். God is calling us, my dear son, my dear daughter. எல்லோரையும் பார்த்து டாட்டர், சன் என்று கூறுகின்றார். அற்புதமான ஒரு, எனக்கு மிகவும் பிடித்த ஒரு காரியம் என்னல்ல, ஹெவன்லி ஃபாதர், பரலோக தந்தையே என்று நாம் அவரை வாழ்த்துகின்றோம், ஜெபிக்கின்றோம், அவரை நாம் நோக்கி கூறுகின்றோம். ஏன்? He is the heavenly father, பரலோகத்தின் தந்தை. பரலோக தந்தை, நமக்கு எல்லாம் தந்தை. He is not the grandfather, he is a father. நம்ம அப்பாவுக்கும் ஃபாதர் தான், எனக்கும் ஃபாதர் தான், என்னோடய கிராண்ட்ஃபாதருக்கும் ஃபாதர் தான். வாட் அ கிரேட் ப்ரிவிலேஜ். எல்லோருமே அப்பா, பிதாவே என்று கூப்பிடுகின்ற ஒரு பெருத்த ஆசீர்வாதம், கிருபை, இரக்கம் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஹெவன்லி ஃபாதர், பரலோகத்தின் தந்தை, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு அளித்து நம்மை வழிநடத்த அவருடைய வார்த்தைகளை, அவருடைய போதகத்தை நமக்கு தந்து சென்றிருக்கின்றார். நாம் பேறு பெற்றவர்கள். டீச்சர்ஸ் டே. ஆகவே ஒரு சில ஆயரும் என்னை கேட்டுக்கொண்டார். சில குவாலிட்டிஸ் ஆஃப் த டீச்சர்ஸை நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகின்றேன். A true teacher must have certain characters. ஒரு குணநலங்கள். ஒரு உண்மையான ஆசிரியர், சிறந்த ஆசிரியர் சில குணநலங்களை பெற்றிருக்க வேண்டும் கண்டிப்பாக. இல்லை என்றால் அவர் ஆசிரியராக பணி செய்ய இயலாது, சிறக்க முடியாது, தன்னுடைய பணியிலே சிறந்து விளங்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன், பேஷன் ஃபார் டீச்சிங். ஒரு பேஷன், அது மேலே ஒரு ஒரு டிவோஷன், அது மேலே ஒரு ஆசை, அதை தலையாய தன்னுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இல்லையா, தன்னுடைய ஆசையாக, பேஷனாக இருக்க வேண்டும். அதற்கென்று தங்களை அர்ப்பணித்து செய்கின்ற பணியாக இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதில் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பேஷன் இருக்கும் பொழுது அவர்கள் அந்த சப்ஜெக்டை மேலே அவர்களுக்கு ஒரு க்ளோஸ்னஸ், அவர்களுக்கு அந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு இணைப்பிரியாத ஆர்வம் இருக்கும். ஆர்வம் இருக்கும் பொழுது பிள்ளைகளை அவர்கள் இன்ஸ்பயர் பண்ணுவார்கள், அவர்களை மோட்டிவேட் பண்ணுவார்கள், அவளை உற்சாகப்படுத்தி அந்த சப்ஜெக்டுக்கு நேராக வழிநடத்துவார்கள். ஒருவேளை நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் டீச்சராக வரணும்னு நினைக்கல, டிகிரி முடித்தேன், டிகிரி முடித்த உடனே ஒரு 1 இயரில் ஒரு டிகிரி கிடைக்குதுன்னு சொன்னாங்க, அதனால் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ எதுக்கும் முடிச்சு வைப்போம் பிஎட், என்ன எதுவும் கிடைக்கலன்னா ஆசிரியர் வழிக்கு போயிடலாம் அப்படின்னு போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நானும் அது மாதிரி யோசித்தது உண்டு. காட்ஸ் காலிங் இஸ் டிஃபரெண்ட் இல்லையா? அப்படி அல்ல. ஆண்டவர் நம்மை அழைத்து நம்மை பொறுப்பு கொடுக்கும் பொழுது நம்மை அதற்கு அர்ப்பணித்து ஆண்டவர்களே நாம் வளர்ந்து கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம்.
பொறுமை, பேஷியன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்த குணம் பேஷியன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அது இல்லை என்றால் ஆசிரியராக இந்த நாட்களிலே நாம் செயல்பட முடியாது, வெளியே வந்துடுவோம். நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? பேஷியன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த சைல்ட், தேர் நீட்ஸ். பிள்ளைகளுடைய மனதை புரிந்து கொண்டு, அவருடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொண்டு, அவளுடைய தேவைகளை புரிந்து கொண்டு, அவளை இன்ஸ்பயர் பண்ணிட்டு உற்சாகப்படுத்திவிட்டு பாடங்களை நடத்தும் பொழுது அது மிகுந்த பலனை நமக்கு கொடுக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில், எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஒரு ஆசிரியர்களிடத்திலும் காணப்பட வேண்டும். அவர்கள் அழகாக பேச வேண்டும். அவர்கள் பேசுவது பிள்ளைகளுக்கு புரிய வேண்டும். நிறைய சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாம் பார்ப்போம், அழகாக சொல்லி கொடுப்பாங்க குட்டீஸுங்க. அவங்க உடனே அதை கற்றுக்கொள்ளுவாங்க. அது சின்ன பாட்டாக இருக்கட்டும், இல்லை டான்ஸாக இருக்கட்டும், வசனமாக இருக்கட்டும். ஏனென்றால் க்ளோஸ்னஸ், அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் அதில் கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த குட்டீஸுங்க வந்து வீட்டில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் லெசன்ஸ். அங்கு தான் தொடங்குகின்றது போதனை. அங்கு அந்த டீச்சிங் ஸ்கூலில் இல்லை, சண்டே கிளாஸில் தான் பிகின். அங்கு வளர்க்கப்படுகின்றோம், அங்கு போதிக்கப்படுகின்றோம், வேத வசனத்தை கொண்டு நாம் வழி நடத்தப்படுகின்றோம். அடுத்ததாக கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். அந்த கிளாஸ் ரூம் வந்து சத்தம் போட்டுட்டு ஒரு ஆர்டர்லினஸ் இல்லாமல், ஒரு அமைதி இல்லாமல், ஒரு அட்டென்ஷன் இல்லாமல் இருக்கும் பொழுது நாம் ஒன்றும் செய்ய முடியாது. சில பேர் போர்டுலேயே பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. our eyes should be all around இல்லையா? எல்லோரையும் பார்த்து ஒவ்வொருவருக்காகவும் அந்த வகுப்பை எடுக்கின்றேன், பாடத்தை நடத்துகின்றேன் என்ற உணர்வோடு நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாகவே அது பலன் தருகின்ற ஒன்றாக இருக்கும். அண்ட் ஃபைனலி, a good teacher is a good learner, life long learner. அவர் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் ஆசிரியராக தொடர்ந்து செயல்பட முடியும். ஸோ ஐ ஜஸ்ட் சே ஒன்ஸ் அகேன், a teacher, a good teacher, a true teacher must have passion for teaching, patience and understanding, excellent communication skills. இதில் பேசுவது அழகாக இருக்கும். அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பாக ஒரு ஆசிரியருக்கு மிகவும் மிகவும் அவசியமான ஒன்று. இல்லாவிட்டால் நாம் போய் நம்மை நாமே பயிற்றுவித்து கொள்ள வேண்டும். whether it is in Tamil or English இல்லையா? எந்த சப்ஜெக்டை நாம் எடுக்கின்றோமோ அதற்கு தேவையான அந்த படிப்பினையை, அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை, நாம் மற்றவர்களோடு தொடர்பு கொள்கின்ற நம்முடைய மொழியை, நம்முடைய அப்ரோச் எல்லாவற்றையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து a greatest teacher, போதகர் என்று அநேக தரம் அழைக்கப்பட்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அதுக்கு முன்பதாக 13, 14 வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு, இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரியை நமக்கு காண்பிக்கின்றார். இல்லை நீங்கள் எல்லோரும் வந்து பேதுருவை கூப்பிட்டு நீங்கள் எல்லா சீஷருடைய கால்களை கழுவுங்க என்று சொல்லவில்லை. இதன் say anything. ஆனால் அவருடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்தவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? அநேக வேளைகளிலே இந்த சயின்ஸ் டீச்சர்ஸ்லாம் எக்ஸிபிஷன், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்து காட்டுவார்கள். அதை கற்றுக் கொடுப்பதை விட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்து காட்டும் பொழுது பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொள்ளும். அப்புறம் ப்ரொசீஜர் எழுதுறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, அப்படியே தெளிவாக மனசில் இருக்கும். அப்படியே கொண்டு போய் எக்ஸாமில் எங்கே வேணால் எழுதுவாங்க. அந்த ஹவு டு ப்ரிப்பேர் ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு 1 by 1
என்ன ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 என்று அவர்களுக்கு நன்றாக அப்படியே மனதில் பதிந்திருக்கு. ஏனென்றால் கண்களால் பார்க்கின்றார்கள், அதை செய்து காட்டுகின்றார் ஆசிரியர். அப்பொழுது அது மனத்திலே பசுமரத்து ஆணியைப் போல அவர்கள் மனதிலே பதிகின்றது. அவர்கள் அதை அப்படியே புரிந்து கொண்டு செயல்படுகின்றனர். படித்து அல்ல, பார்த்து கற்றுக்கொள்கின்றவர். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரியை காண்பிக்கின்றார். சொல்லுவது எளிது, செய்து காட்டுவது சிரமமானது, அது சிறப்பானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டின நம்முடைய ஆண்டவர். ஃபாலோ மீ என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு எந்த ஒரு தெய்வமும் அல்லது எந்த ஒரு மகானும் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை ஃபாலோ மீ. அவர் செய்யாததை நம்மை செய்ய சொல்லுகின்ற ஆண்டவர் அல்ல. He lived a life, a model teacher, ஒரு முன் மாதிரி. பல காரியங்களை நான் சொல்லலாம், ஆனால் உங்களுக்கு யாருக்கும் தெரியும். அவருடைய டீச்சிங், அவருடைய கான்வர்சேஷன், அவர் ஒருவர்களோடு ஒரு பேசுவது, இந்த ஸ்டைல், அந்த அக்கறை, அன்பு, நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இஸ் an exemplary கேரக்டர். அவரை போல ஒரு சிறந்த மனிதர் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. He is the son of God and man of God. மனுஷகுமாரன், தேவகுமாரன். இதை நாம் அதோடு இல்லாமல் he is a symbol of humility. தாழ்மையின் சின்னம். He is a symbol of humility. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். அவர் தம்மைத்தான், தேவனுடைய ரூபம், தேவனுக்கு சமமாய் இருப்பவர், அதிலே இல்லாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி emptied himself, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். நம்மை தேடி வந்த தெய்வம், நம்மை போல மாறின தேவகுமாரன், நம்மை போலவே வாழ்ந்ததினாலே nobody can understand me என்று சொல்ல ஒருவராலும் கூடாது. He knows. அவர் நம்முடைய பாடுகளெல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும். நம்முடைய போராட்டங்கள் அவருக்கு நன்றாக தெரியும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற சவால்கள் அவருக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அவர் வாழ்ந்தவர், வாழ்ந்து காட்டினவர். எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, ஒருவேளை இந்த நாட்களிலே நீங்கள் எல்லாம் 90s கிட்ஸு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் எடுத்துக்க முடியாது என்று சொல்லுகின்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அடிக்கடிக்கும் பார்க்கணும். இல்லை என்னுடைய பிள்ளைகளே, மை டியர் சன், மை டியர் டாட்டர், திஸ் இஸ் டைம் டெஸ்டட் லைஃப். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்த கட்டத்திலே இந்த உலகத்திலே வந்து பிறந்து வாழ்ந்து மரித்து இன்றைக்கு பரலோகத்திலே இருக்கின்றார். நமக்கு ஒரு மாதிரியை விட்டு சென்றிருக்கின்றார். We are all blessed people. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையை பார்த்து, அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவருடைய போதனைகள் அனைத்தையும் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு ஜெனரேஷன். இந்த சந்ததி நாம் பாக்கியமுள்ள சந்ததி. ஏனென்றால் நமக்கு அனைத்தும் வெளியரங்கமாக வைக்கப்பட்டிருக்கிறது. மறைவானது ஒன்றுமில்லை. The eternal life, நித்திய வாழ்வு, பரிபூர்ண வாழ்வு இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவர் வாழ்ந்து சென்றிருக்கின்றார். ஒரு நாள் டாக்டர் வந்து செடிங்களுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாராம். அப்போ கேட்டில் வந்து ஒரு சத்தம், ஒரு நாய் வந்து நாய்க்குட்டி ஒரே சத்தம், அழுகிற சத்தம். என்ன சத்தம்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்து பார்த்த பொழுது அதனுடைய கால் அடிபட்டிருந்தது. உடனடியாக அந்த டாக்டர்
தெரியும். டாக்டர் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும். நம்ம என்ன விட்டுருவோம் அப்படியே. டாக்டர்ஸ் நோஸில் உடனே என்ன செஞ்சார், தன்னுடைய பணியை செய்தார். அதுக்கு பிடிச்சி மருந்து போட்டு அதுக்கு ஒரு கட்டு போட்டு விட்டுட்டார். அது ஈஸியாக நடந்து போச்சு. அது நடந்துட்டு ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா நடக்க ஆரம்பித்து பார்த்தாரு. வெரி குட் என்று. ஒரு நாள் மீண்டுமாக ஒரு அழுக்குரல், நாயினுடைய சத்தம். என்ன ஆச்சு என்று திறந்து பார்க்கும் பொழுது இந்த குணமாக்கப்பட்ட அந்த குட்டி நாய் இன்னொரு நாயை கூட்டி வந்திருக்கிறது. அது கால் உடைந்திருக்கின்றது. அது அழுது கொண்டு நின்று கொண்டிருக்கிறது. The gospel is like that only. நாம் பெற்ற சுகத்தை மற்றவர்கள் பெறும்படியாக அவர்களை ஆண்டவரிடத்திலே அழைத்து வருகின்றது தான் சுவிசேஷம். நாம் உண்ட உணவை மற்றவர்களுக்கு சொல்லி, நான் அங்கு சென்று உணவு அருந்தினேன், நீங்களும் சென்று அருந்துங்கள் என்று சொல்லி அவர்களை டைரக்ட் பண்ணுகின்ற, அவர்களை வழிநடத்துகின்ற பணிதான் காஸ்பல். எனக்கு நித்திய ஜீவன் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார், என்னை விடுவித்திருக்கின்றார், என்னுடைய கட்டுகளிலிருந்து என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை விடுவித்து என்னை ரட்சித்திருக்கிறார், என் நோய்களை குணமாக்கியிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் குணமாக்குவார், உங்கள் வாழ்வையும் மாற்றுவார், நிறைவாக்குவார் என்று சொல்லி அவரிடத்தில் அழைத்து வருகின்ற, அவரை அன்பை பகிர்ந்து கொள்கின்ற பணிதான் சுவிசேஷ பணி. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த அநேக உவமைகளை அநேக வேளையிலேயே நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஒர்க் ஸ்பாட்டில் ஆட்டோ டிரைவர் போயிட்டுருக்கும்போது எத்தனை பேர் நாம் பேசுகிறோம், அவங்களோட பேச வேண்டும். என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கீங்க, இந்த ஸ்டாண்டா, எத்தனை பிள்ளைங்க, என்ன படிக்கிறாங்க, வெரி குட் என்று சொல்லி அவங்களோட ஒரு கம்யூனிகேஷனை நீங்கள் செய்ய வேண்டும். சொல்லி எவ்வளோ கிடைக்குது, பரவாயில்லையா, யூஆர் ஹாப்பியா, ரைட். ஆண்டவர் அதோடு தொடர்பு படுத்தி எப்படி உவமைகளோடு ஆண்டவர் பேசினாரோ அதுபோல் ஒரு இன்சிடெண்ட்டை, ஒரு அற்புதத்தை, ஒரு சுகத்தை, ஒரு விடுதலையை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்பொழுது சுவிசேஷம் உலகத்தின் முடிவு பருந்தும் சரி. அநேக ஆட்டோவில் பின்னாடி வசனத்தை எழுதியிருக்கிறத பார்க்குறோம் இல்லையா? அது சத்தமாக நம்ம போகும்போது, பைக்கில் போகும்போது பார்த்துட்டு உடனே வாசிக்கணும் நம்ம சத்தமாக இல்லையா? ஏதோ எழுதிட்டு போகிறாங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று போட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதை அனௌன்ஸ் பண்ண வேண்டும், அதை சொல்ல வேண்டும் சத்தமாக. அந்த சத்தம் பூச்சக்கரம் எங்கும் செல்ல வேண்டும். ஐ எம் வெரி ஹாப்பி டு see இந்த வசனங்கள் எழுதியிருக்கின்ற ஆட்டோவில் பின்னாடி எழுதியிருக்கின்ற நாட் ஓன்லி வசனம், இன்னும் நல்ல நீதியுள்ள கருத்துக்கள், மாற்றுகின்ற கருத்துக்கள், நம்மை மன்னிக்க அழைக்கின்ற கருத்துக்கள், இறை அரசை பல விதங்களிலே அது வெளிப்படுத்துகின்றது. அப்படி நாம் நம்மோடு அவர்களை இணைத்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். சொல்லுவார்கள், ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? We have to pray. பைக் ஓட்டின்னு இருந்தால் கூட சரி, God save them, God save the soul, God heal them, help them to reach the spot இல்லையா? சரியான டாக்டர் கிடைக்க வேண்டும், அவளுக்கு சிகிச்சை நடக்க வேண்டும். சரி, அப்படி சொல்லும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் கிரியை செய்கின்றார், அற்புதங்கள் நடக்கின்றது, ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகின்றார். நாம் ஜஸ்ட் லைக் தட் கடந்து போகக்கூடாது. We are all good Samaritans இல்லையா? ஜெபிக்க வேண்டும், உதவ வேண்டும். அங்கு நம்மால் முடிந்த ரோல், நாம் என்ன செய்யக்கூடும் அதை செய்துவிட்டு செல்ல வேண்டும். இப்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒரு நாள் நான் கிளாஸ்க்குள்ளே நுழையத்துக்கு முன்னாடி ஒரு பேரண்ட் வந்தாங்க. அவங்ககிட்ட பேசிவிட்டு ஒரு 5 minutes, ஏன்னா அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். என் கிளாஸ் பிள்ளை தான், ஸ்டூடெண்ட்னுடைய மதர் ஃபாதர். அவங்கள்ட்ட பேசிவிட்டு கிளாஸ்க்குள்ளே நுழையலான்னு சொல்லும்போது அவங்க பேசிகிட்டு இருந்தானுங்க பிள்ளைங்க. நேச்சுரலி when teacher is not there என்ன பண்ணுவாங்க, கற்றுப்பிட்டான்னு பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா? லீடர்ஸினுடைய கண்ட்ரோல்லாம் அவ்வளோ ஒன்றும் பெருசாக இருக்காது. அப்பொழுது அவங்க எழுதிட்டு இருந்தாங்க, சயின்ஸ் குரூப்
நிறைய பேர் ரெக்கார்ட்ஸ் எழுதிட்டு இருந்தாங்க. இங்கிலீஷ் பீரியட் இல்லையா, சரி எழுதிருப்போம் வருவார் இன்னும் சார் ரைட் எழுதிட்டு இருந்தாங்க. நான் நுழையும் பொழுது ஒரு சத்தம் என்று காதிலே விழுந்தது. சாரி டு சே தட். என்னடா அவன் வந்துட்டானா என்ற ஒரு வார்த்தை. ஒருத்தன் இன்னொரு பையனை பார்த்து கேட்குறேன், என்னடா அவன் வந்துட்டானா? என் காதில் கிளியராக ஓந்துடுது. நான் ஐ மஸ்ட் தேங்க் காட் ஃபார் த பேஷன்ஸ் அண்ட் த ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இன்ஸ்டண்ட்டாக நான் சொன்னது இதுதான், ஆமாண்டா நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஐ வென்ட் டு த சேர் அண்ட் த டேபிள். That's all I did. I never regretted, I never felt angry. Patience. அது மனுஷகத்தில் உண்டாதுன்னு இன்னும் கூட யோசிக்கிறேன். நிச்சயமாக மனுஷகத்தில் இல்லை. இட் வாஸ் த ப்ரொவிஷன் ஆஃப் காட், காட்ஸ் கிரேஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். அப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். எங்கே பார்க்கும் போதெல்லாம் குட் மார்னிங் சார், சாரி சார், நோ ப்ராப்ளம்ப்பா என்று சொன்னேன். He has become very obedient child from then. I said, okay, அது ஏதோ நீங்கள் பண்ணிவிட்ட, I just forgave you. இல்லை இதை நெகட்டிவாக எடுத்திருந்தாங்கன்னா அன்றைக்கி அவனை இழுத்து போட்டு அடித்து ஸ்டாஃப் ரூம் கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு கலோபரமே நடந்திருக்கும். And never in his life he would have forgotten that thing. Maybe other teachers எப்படி இருப்பாங்க தெரியாது. Christian teacher shouldn't be like that. A Christian teacher should be like Jesus Christ. இல்லையா? அப்பொழுது லைஃப் லாங் லெசன் அவங்களுக்கு போகும் இல்லையா? 30th அன்றைக்கு சென்ட் மத்தியாஸ் கேம்பஸில் 90 years old அந்த டீச்சர், ஷி வாஸ் த பிரின்சிபல், சிந்தியா இக்னேஷியஸ்னு. நிறைய ஒரு 30 வருஷம் அவங்க பிரின்சிபலாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு 90th பர்த்டே கொண்டாட வேண்டும் என்று சொல்லி பழைய மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு பெருத்த ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அங்கே போயிருந்தேன். இட் வாஸ் அ லைவ் ஸ்ட்ரீமிங். ஆல் ஓவர் த வேர்ல்டு பீப்புள் வேர் ஜஸ்ட் கம்மிங் அண்ட் டாக்கிங் அண்ட் கனெக்டிங் டு த ப்ரோக்ராம். அப்போது ஒரு இன்சிடெண்ட்டை அந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து அதுக்குன்னே வந்த ஒரு பர்சன் அவர் தான் காம்பியர் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ சொன்னார், ஒரு இன்சிடெண்ட்டை நான் சொல்ல விரும்புகிறேன் அவங்களை குறித்து என்று சொல்லி ஒரு இன்சிடெண்ட்டை சொன்னார். நிச்சயமாக அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கூறுகின்றேன். ஒரு பையன் எப்பவுமே லேட்டாக வருவானா. அவன் பைக் வந்து வேகமாக எடுத்துகிட்டு வந்து விடுவாங்க. யாராவது ஃப்ரெண்ட்ஸு, பிரதர், அங்கிள் யாராவது கேட்டில் லேட்டாக தான் ப்ரேயர் தொடங்கிட்ட பிறகு அப்புறம் அவர் அங்கேருந்து வேகமாக பேக்கை தூக்கிட்டு ஓடி வருவானான். ஓடி வந்து அப்படியே ஜாயின் பண்ணிடணும். அங்கே பிடி மாஸ்டர் எப்படியாவது எஸ்கேப் ஆகி ப்ரேயரில் ஜாயின் பண்ணிடணும் என்று சொல்லி வருவானான். இது பல நாளுக்கு நடக்கிறது. அதை அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள் இந்த பிரின்சிபல். ஒரு நாள் அவங்க ப்ரேயர் எடுத்துகிட்டு இருக்கும்போது அதே மாதிரி நடக்குது ஒரு இன்சிடெண்ட். அவரும் அதே மாதிரி இட்ஸ் பிகம் அ ஹேபிட் இல்லையா, தெரிந்து கொண்டா தானே. சரி வந்தானே இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ப்ரேயர் நிறுத்திட்டாங்க. அப்ரப்டாக அப்படியே நிறுத்திட்டு சொன்னார்களாம், see this student, how eager he is running and rushing to take part in the assembly. We should all appreciate him, clap hands for him என்று சொல்லி அனைவரும் கை தட்டினார்களாம். என்ன நடந்திருக்கோ அதுக்கப்புறம் பாருங்கள். This is what the miracle that is happening when we act wisely with the wisdom of God. அதை சொல்லி அங்கே காட்டுகிறார்கள். அதன் பிறகு அவன் தான் முன்னாடி வந்து நின்று ப்ரேயர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுலேருந்து அவர் வந்து முன்னாடி ரேடிக்கல் சேஞ்ச். அதுதான் மாற்றம், சேஞ்ச். காட் பிரிங்ஸ் த சேஞ்ச். அது அவர்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஒவ்வொருக்கும் நமக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கின்றார். We can change ourselves with the power of the Holy Spirit, with the power of the Word of God. கண்டிப்பாக நம்ம வீட்டில் கூட நிறைய கோபம், சண்டை, ஆர்கியூமெண்ட் எல்லாம் நடக்குது இல்லையா? என்ன அது இப்படி என்ன அது என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ப்ரே அண்ட் allow God to work and take a decision. Keep it in your prayer as a prayer point. இல்லை இது மாதிரி நாங்கள் வந்து லேட்டாக போகக்கூடாது, கரெக்டாக போயிடணும், சர்ச்சுக்கு கரெக்டாக டைமுக்கு முன்னாடி போயிடணும், சண்டை போடக்கூடாது, கத்தக்கூடாது,
என்று சொல்லி சின்ன சின்ன ரிக்வஸ்டெல்லாம் கூட நீங்கள் ஃபாதர் இன் ஹெவன்ட்டு நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக அமைதியை உருவாக்குவார், அற்புதத்தை செய்வார். Our families will be center of happiness and joy. The joy of the Lord is my strength. இல்லையா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். மகிழ்ச்சியை நாம் ஆண்டவரை, அவனுடைய மகிழ்ச்சியை நாம் வீட்டிலே கொண்டாட வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கின்றோம். 4ஆம் அதிகாரம் 31 வசனம் 44ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணினார் என்று பார்க்கின்றோம். அநேக காரியங்களை என்ன சொல்லக்கூடும். இந்த சமாரிய பெண்ணை பார்த்து கூறுகின்ற அந்த ஒரு நிகழ்வு, நிச்சயமாக நாம் அதையும் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அந்த மகளை பார்த்து உன்னுடைய புருஷனை அழைத்து வா என்று கூறுகின்றார். அப்பொழுது மகள் சொல்லுகின்றார், எனக்கு புருஷன் இல்லை என்று கூறுகின்றார். நீ சொன்னது உண்மைதான் என்று கூறுகின்றார். ஏனெனில் உனக்கு அநேக புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன் உன் புருஷனாக. வாட் அ ஜென்டில்னஸ் டு த ஹைட். இது போல ஒரு நபரை நீங்கள் பார்த்திருக்க முடியுமா? வாட் இஸ் said is true. எல்லாம் அறிந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மகளை எப்படியாக ட்ரீட் பண்ணுறாரு, எப்படி பேசுகிறாரு? பிகாஸ் he is the God, the Son who came to deliver us. நமக்காக ஜீவனை கொடுக்க வந்தவர். மகளே, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வா என்று அழைக்கின்ற அழைப்பு, அவருடைய அன்பு அங்கு எப்படி வெளிப்படுகிறது என்று பாருங்கள். இதை நம்ம யாருன்னா இருந்தோம்னா என்ன சொல்லிப்போம்? நல்லா சொல்கிறியே, எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிப்போம். ஆனால் அன்பாக அழைத்து நீ சொல்வது உண்மைதான் என்று சொல்லி அந்த கான்வர்சேஷன், தட் இஸ் த டீச்சிங். அந்த மகள் சென்று அந்த ஊரை அழைத்துட்டு வந்துட்டார். பார்த்தீங்களா? நான் செய்ததெல்லாம் ஒருவர் அறிவித்தார், அவர் தீர்க்க தரிசித்தானோ என்று வந்து பாருங்கள் என்று சொல்லி அந்த ஊரே திரண்டு அவர்கிட்ட வந்தது. தண்ணி கேட்டு தண்ணியே குடிக்கல, தாகத்துக்கு தா என்று கேட்டு தண்ணியே குடிக்கல. ஆனால் சுவிசேஷத்தின் நீரூற்று பறந்து சென்றது. அவர்கள் அனைவரும் வந்து பார்த்து, இவர் நிச்சயமாகவே உலக ரட்சகர் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். அவருடைய போதகத்தை கேட்ட பிறகு அவர் சொல்லுகிறார்கள், அனைத்து மக்களும் சொல்லுகின்றார். அந்த கிராமமே, அந்த ஊரே ரட்சிக்கப்பட்டது. அந்த ஒரு ஸ்திரீயினுடைய மாற்றம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வார்த்தை. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தைகள் அன்புள்ள வார்த்தைகளாக இருக்க. நிறைய நேரத்தில் நம்ம அப்படியே கோபத்தில் ஏதாவது சொல்லிடுறோம் இல்லையா? இல்லை, நாம் ஆண்டவருடைய பலத்தினாலே கண்டிப்பாக we can control ourselves. Self control is one of the fruits of the spirit. அது நிச்சயமாக நமக்கு வாக்கு பண்ணப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அந்த 9 கனிகள், அதில் செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் த ஒன் ஆஃப் த ஃப்ரூட் இல்லையா? இச்சை அடக்கம் என்று சொன்னாலும் நம்மை அடக்கி ஆளுகின்ற அந்த ஒரு பண்பு இன் ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லையா? அப்படி பண்ணும் பொழுது நிச்சயமாகவே நாம் இந்த உலகத்துக்கு உப்பாக ஒளியாக நாம் இருப்போம் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 23 வரை நாம் பார்க்கின்ற பகுதி, சவுல் எப்படி ஆண்டவரை சந்தித்தான் என்ற ஒரு நிகழ்ச்சி அங்கு கூறப்படுகின்றது. அங்கே இருக்கின்ற கான்வர்சேஷனை கூட நீங்கள் வாஸ்து ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சவுல் கேட்கின்றார், நீர் யார்? கீழே விழுந்த பிறகு, குதிரையில் இருக்கும்போது தெரியல, கீழே விழுந்த பிறகு நீர் யார் என்று நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே. எங்கே இயேசு துன்பப்படுத்தினார்? அவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினார். கட்டி இழுத்து அவர்களை மரணத்துக்கு, அவர்களை மரண தண்டனைகளுக்கு கொண்டு செல்கின்ற பணியை செய்யும்படியான நிருபங்களை வாங்கி கொண்டு செல்கின்ற சவுல் பார்த்து கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகின்றது, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாகும்.
He loved him. அவர் மீது அன்பு கூர்ந்து அந்த மனிதனுடைய வாழ்க்கையை உணர்த்தி, நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி அவருடைய வாழ்வையே தலைக்கீழாக மாற்றுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று சொல்லி சவுலை அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக மாற்றுகின்றார். அதை தான் நாம் இந்த நாளிலே வாசிக்க கேட்டோம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களிலே அவர் சாட்சியாக அதை அறிவிக்கின்றார். அவர் எப்படி ஆண்டவரை சந்தித்தார், என்ன நடந்தது என்று சொல்லி ராஜாக்களுக்கு முன்பாக சாட்சி பகிர்ந்து கொள்ளுகின்றார். இப்படி தான் ஆண்டவரை நான் சந்தித்தேன் என்று சொல்லி he is bearing witness. அவருடைய சுவிசேஷத்துக்காக அங்கு நிற்கின்றார். தைரியமாக நின்று பேசுகின்றார். மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய போதனை எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது என்று பாருங்கள். ஆண்டவருடைய ஓமைகளை, அவருடைய போதனைகளை, இறையரசை குறித்து அவர் கொடுத்திருக்கின்ற அநேக சத்தியங்களை நாம் வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே பலனுள்ளவர்களாக, இந்த உலகத்தின் சாட்சிகளாக நாம் கடந்து செல்ல ஆண்டவர் நம்மை பலப்படுத்த வல்லவராயிருக்கின்றார். We are not a weak persons. When the Holy Spirit fills us, strengthens us. இந்த உலகத்தில் ஃபயர் பிராண்ட் பாத்திரங்களாக ஆண்டவருடைய கையிலே எடுத்து பயன்படுத்துகின்ற பாத்திரங்களாக நாம் விளங்குவோம். அவர் கையிலே எடுத்து பயன்படுகின்ற கருவிகளாக நாம் விளங்குவோம். அவருடைய கரத்தில் இருக்கின்ற போர் ஆயுதங்களாக நாம் விளங்குவோம். The vessels and instruments and weapons in the hands of God. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் தந்து, ஆசிரியர் பணி ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் உரித்தது என்று சொல்லி, நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆசிரியர்களாக டீச்சிங் அண்ட் ரீச்சிங் எவ்ரி ஒன் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். அமைதியாக இருக்காதீர்கள், பேசுங்கள், ஆண்டவரை குறித்து பேசுங்கள், அவரை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் மட்டுமே அனுபவிக்கின்ற வாழ்வு அல்ல இந்த வாழ்வு. இதை பறைசாற்ற அழைக்கப்படுகின்றோம். எங்கெல்லாம் முடியுமோ, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஒர்க் ஸ்பாட், காலேஜஸ், பஸ், யாராவது துக்க முகத்தில் துயரம் படுகின்ற வகையில் இருக்கும் பொழுது, பி எ கவுன்சிலர், கிவ் த பைபிள். ஒரு புக்கை வச்சுங்க, ஒரு 4-5 புக்ஸ், காஸ்பல், எ ஸ்டோரி which will guide them, which will deliver them. யாருக்கு தெரியும், உங்கள் மூலமாக அவரை கொண்டு பெரிய ஒரு அற்புதங்கள் நடக்கும். Let us be people who pass on the gospel as a teacher, reaching everyone, reaching the world. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளிலே நாங்கள் உம்முடைய பாதப்படியிலே அமர்ந்து உம்முடைய வசனங்களை தியானிக்கவும், ஆண்டவரே நீர் சொல்லித்தந்த சத்தியங்களை நினைவு கூறவும், நீர் ஒரு சிறந்த போதகராக எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ளவும், அந்த போதனைகளை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும், அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த அற்புதமான ஆலயத்தை நீர் ஆசீர்வதி. இதனுடைய மக்களை, திருச்சபையாரை நீர் பலப்படுத்தும். இறைய அரசை கட்டி எழுப்புகின்ற தூண்களாக, கருவிகளாக, பாத்திரங்களாக, போர் ஆயுதங்களாக கர்த்தாவே இவர்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கின்றோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் அனைவரையும் நீர் ஆண்டு கொள்ளும். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய சாட்சிகளாக, எப்படி சவுலை நீர் சாட்சியாக மாற்றினீரோ அதுபோலவே எங்களை மாற்றி இந்த உலகத்துக்குள்ளே எங்களை அனுப்பும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த பணிகளை, திருச்சபையின் பணிகள் அனைத்தையும் ஆசீர்வதும். ஆயரை ஆசீர்வதும். அவர் குடும்பத்தை, அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதும். ஊழியம் செய்கின்ற அனைத்து மக்களையும் பலப்படுத்தும், தகுதிப்படுத்தும். இன்னும் அநேக ஊழியக்காரர்களை இந்த திருச்சபையில் எழுப்பி நம்முடைய ராஜ்யத்தை நீ கட்டி எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கின்றோம்.
துதி கனமகிமெல்லாம் கேட்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.